வலிகளை வரிகளால் உங்களுக்காக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆதரவு தாருங்கள். வீடியோ பிடித்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம ஏன் அடிக்கடி தோத்துட்டே இருக்கோம்? ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம். வழிகள் பல வந்தாச்சு, அதுலதான் நீ ஜெயிக்க கத்துக்கிற. இந்த வாழ்க்கையில அடி எவ்வளவுதான் வாங்கினாலும் நம்ம திரும்ப போராடுறோம்ல, திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் சாட்சி. தோல்விகளை கடந்து வெற்றி பெற அதுல ஒரு வாய்ப்பு தேடு. 1000 முறை தோல்விகள் கண்டாலும் சில உறவுகள் நம்மை நம்ப செய்து நம்மை விட்டு செல்லும். தோல்விகளை காட்டி நம்மை மண்டியிட செய்யும். அவர்கள் துரோகிகள். நம்மை பலவீனம் அடைய செய்வார்கள். அந்த உறவுகளின் துரோகத்தால் தான் இப்போ இருக்கோம் இந்த இடத்துக்கு. உங்களால வந்திருக்க முடியுமா? நமக்கு துரோகம் பண்ண உறவுகள் தான் நம் வெற்றிக்கு வழிகாட்டிய தெய்வங்கள். நீங்கள் விழுந்த இடத்தில் வீரமாய் எழுங்கள். விடியலுக்கு முன். மண்ணுக்கு வீரம் வேணும்னு வச்சுக்கோங்க, மனசுல பயம் இருக்கக்கூடாது. கையில கொடி பிடிச்சா மட்டும் போதும் நினைக்காதீங்க. நீங்க பேசுற வார்த்தையிலயும் நீங்க எடுக்கிற முடிவுல சுதந்திரம் இருக்கான்னு பாருங்க. இந்த நாட்டுல தினந்தானம் ஓடி ஓடி உழைக்கிறானு அவங்களுக்கு இருக்கா இந்த சுதந்திரம்? நம்ம உயிரோட விளையாட முடியும், நம்ம சத்தியத்தோட கிடையாது. நாட்டோட சுதந்திரம் ஒரு தேதியை பார்த்து செலிப்ரேட் பண்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமும் வாழ்க்கையா நினைச்சு வாழ்றது தான். நம்ம நாட்டோட பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா எப்போது சுதந்திரமாக திரிகிறார்களோ அப்போதுதான் நமக்கு உண்மையான சுதந்திர தினம். காலையில நம்ம எழுந்ததும் கண் விழிக்கிற இடம் போர்க்களமா தான் இருக்கணும். ஜெயிக்கணும்னா தூக்கத்தை எழுந்துதான் ஆகணும். உடம்பு சோர்வானாலும் உள்ள ரத்தம் கொதிக்கணும். இன்னைக்கு நீங்க செஞ்ச முயற்சி நாளை உங்க குடும்பத்துக்கு பெரிய வாழ்க்கை தரும். அதனால் சலிக்காதீங்க, உங்க மேல சந்தேகமும் படாதீங்க. சின்னதா ஜெயிச்சாலும் போதும்னு நிறுத்திடாதீங்க. நீங்க நடந்த பாதை நெடுந்தூரமாக போகுது. நாளைய வெற்றி பயணம் இன்றுதான் ஆரம்பிக்கிறது. உங்களோட வருத்தம், அந்த வலிகள் எனக்கு புரியுது. எப்படின்னு பாக்குறீங்களா? உங்க லைஃப் முற்றுப்புள்ளி நீங்க வைக்கணும்னு நினைக்கும் போதுதான் கடவுள் காமா போட்டு தொடங்குறாரு. நீங்க தொடர்ந்தா மட்டும் போதும். ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையே மாத்திடும். எழுத பேனா நான் தரேன், நீங்க எழுத மட்டும் தயாராகுங்க. நாம தினமும் போராடுறோமே வறுமையோட, சாதியோட, வேலை இல்லா நிலைமையோட. நாம தான் இந்த நாட்டோட எதிர்காலம்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ ஏழைகள் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கூட இல்லாம இருக்காங்க. அந்த சுதந்திரம் எனக்கு வேணாம். உருவாக்க வேண்டும் புது சுதந்திரத்தை. நம் கனவுகளுக்காக நாம வைக்க போற முதல் புள்ளி. அவங்க எல்லாம் படிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டோம், நாம படிக்கிறதையே செலிப்ரேட் பண்ணணும். இந்த நாள் உனக்கு சுதந்திரத்தை பத்தி கத்துக்கிற நாள் இல்ல, நாம பெறப்போற உண்மையான சுதந்திரத்தை பற்றி எழுதுற நாளாக அமையட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் பார்க்கலாம். பை.